இன்றைக்கு சூழல் என்ன? பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறது இந்தியா. போரை எல்லோரும் பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுகிறது. என் உடன் பிறந்தார்களே, காஷ்மீர் ஒரு உணர்வுமிக்க நிலம், ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட். பல போராட்டங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக அந்த நிலத்திலே சிக்கல். அதை இரண்டாக பிரித்து இந்தியாவோடு இணைத்து பாரதிய ஜனதாவினுடைய அரசு அதை செய்தது. அது நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் அறிந்தது. பணம் செல்லாது என்று அறிவித்தால் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று அறிவித்த பெருமகன் நம்முடைய மதிப்புமிக்க நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்கள். பணம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட தீவிரவாதம் ஒழியவில்லை. புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ராணுவ வீரர்களை கொண்டாடிட்டு இருக்கும்போது ராணுவ வீரர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். போருக்கான காரணம் என்ன, போர் எப்படிலாம் உருவாகும், எதுக்காக உருவாகும், இதில் யார் பாதிக்கப்பட்டிருக்கா, உண்மையான தீவிரவாதிகள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களா, இதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்காரு. மும்மொழி கொள்கையை எதுக்கு எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதையும் விளக்கி பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இருமொழி கொள்கையை மட்டும்தான் ஏற்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறதையும் பேசியிருக்காரு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், தற்கறிவு கொண்ட பெருமக்கள், அரசியல் ஆய்வாளர்கள் எல்லோரும் ஒரு எளிய மகன் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் இருந்தால் தர வேண்டும். ஒரு வாகனத்தில் 350 கிலோ வெடிமருந்தை நிறைத்துக் கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து வருகிறது ஒரு வண்டி. 800 அடிக்கு 800 மீட்டருக்கு ஒரு முறை சோதனை. உயர் பாதுகாப்பு ராணுவ முகாம்கள் இருக்கிற பகுதியில் உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் அந்த வண்டி ஓடி வருகிறது. 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கொண்டு சோதிக்காமல் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு தெரியாமல் எப்படி இந்த வண்டி உள்ளே வந்தது? நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற பாதுகாப்பு வீரர்களில் 42 பேர் மோதி வீழ்த்தப்பட்டார்கள், அழித்துக் கொல்லப்பட்டார்கள். அதை வைத்துக் கொண்டு பரப்புரை செய்து புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் இஸ்லாமிய தீவிரவாதம் என்று பேசிய 24 தேர்தலில் வட இந்தியாக்களில் 2019 தேர்தலில் பல விழுக்காடு வாக்குகளை, 60 விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை பெற்று வென்று வந்து விட்டார்கள். நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள் தான் என்று பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துகிற வரை அனுமதித்து விட்டு, தாக்குதல் நடத்திய போது திருப்பி தாக்கி அழிக்காது விட்டுவிட்டு பிறகு போர் தொடுத்து பாகிஸ்தான் மேலே கொண்டு வீசினார்கள். அதையும் நாம் கொண்டாடினோம். பிறகு இப்போது பகல்காம் பகுதி சுற்றுலா தலம், ஒரு நாளைக்கு 30,000க்கு மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள், வந்து பிரிந்து செல்கிறார்கள். அங்கே பாதுகாப்புக்கு காவலர்கள் இல்லையா? இல்லை. அங்கே 7 லட்சம் ராணுவ துருப்புகள் நிற்கிறார்கள், ஒருவர் கூட அங்கே இல்லையா? இல்லை. 200 கிலோமீட்டர் இந்த தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் ஊடுருவி வந்திருக்கிறார்கள். நமக்கு எழுகிற கேள்வி, பரீட்சை எழுத போகிற எங்கள் பிள்ளைகளின் மூக்குத்தியை சோதிக்கிறீர்கள், அதற்குள்ளே பிட்டுக் கொண்டு போய் விடுவார்கள் என்று. பரீட்சை எழுத போற எங்கள் பிள்ளைகளை சோதித்த நீங்கள் பாடலுக்குள் நுழைந்த பயங்கரவாதியை ஏன் சோதிக்கவில்லை என்றால் உங்களிடத்தில் பதில் உண்டா? சொந்த நாட்டு மக்களை நம்பாமல் ஆதார் அட்டை வாங்கினீர்கள் பாதுகாப்புக்கென்று. கைரேகை எடுத்தீர்கள், கண்ணின் கருவிழியை பதிவு செய்தீர்கள். எதற்கெடுத்தாலும் ஆதார் தான் அடையாளம் என்றீர்கள். விண்ணூர்தி நிலையமா, தொடர்வண்டி நிலையமா, ஆதார் வேண்டும். எதற்கும் ஆதார், அதுவே அடையாளம் என்றீர்கள். சிஏ கொண்டு வந்தீர்கள், பாதுகாப்பு என்றீர்கள். என்ஐஏ கொண்டு வந்தீர்கள், தேசிய புலனாய்வு முகமை, பாதுகாப்பு என்றீர்கள். என்ஆர்சி கொண்டு வந்தீர்கள், நாட்டின் பாதுகாப்பு என்றீர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் வீட்டில் என்ஐஏ சோதனையை செய்த நாடு இந்த நாட்டில் என்ன செய்தது என்பதை கேளுங்கள். எளிய மகன் என்னுடைய அலைபேசியை என் தாயோடு பேசுவதை கூட ஒட்டு கேட்கிற இந்த நாடு, இந்த அதிகாரம்
இந்த தீவிரவாதிகள் உள்நுழையும் போது யாரோடும் தொடர்பு கொள்ளாமல் வந்தார்களா? அதையெல்லாம் பதிவு செய்யாது, கண்காணிக்காது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? இல்லை. 200 கிலோமீட்டர் உள்ளே வந்தார்கள். எப்படி சோதிக்காமல் அனுப்பினீர்கள்? இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைய அனுமதி. நீங்கள் வர்த்தகத்துக்கு வருகிறீர்களா, சுற்றுலாவுக்கு வருகிறீர்களா, படிக்க வருகிறீர்களா, எதற்கு வருகிறீர்கள் என்று தெரியாமல் எப்படி உள்ள நுழைய அனுமதித்தீர்கள்? அனுமதித்து விட்டீர்கள். 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். செத்தது 26 பேர். சுட்டவன் எத்தனை பேர் யாருக்கும் தெரியாது. எவ்வளவு நேரம் நின்று சுட்டார்கள்? பல மணி நேரம் சுண்டு பேசி பேசி சுட்டிருக்கிறார்கள். அதை அவர்களே வீடியோ எடுத்திருக்கிறார்கள், காட்சி பதிவு பண்ணியிருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் ஒருவர் கூட, ஒரு ராணுவ வீரன், ஒரு காவல்துறை வீரர் கூட வந்து தடுத்து காத்து சண்டை போட்டு மக்களை பாதுகாத்தது என்ற செய்தி இல்லையே. எங்கே சென்றார்கள்? தாக்கி எல்லோரையும் அழித்து விட்டு எல்லோரும் செத்து விட்டார்களா என்று படத்தை பதிவு செய்து கொண்டு திரும்பி செல்கிற வரை ஒருவர் கூட தடுக்கவில்லையே. எங்கே சென்றீர்கள்? எங்கே சென்றீர்கள்? சுற்றி வளைத்து அவர்களை தடுத்தீர்களா அல்லது தடுத்து பிடித்து சுட்டுக் கொன்றீர்களா? சரி, அதை கொண்டாடலாம். மக்களை சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து தாக்குதல் நடத்தி கொண்டீர்களா? சரி, அதை வரவேற்கலாம், கொண்டாடலாம். ஆனால் அவன் வந்தான், சுட்டான், சென்றான். ஒன்றுமே செய்யாமல் உள்நுழைந்து சுட்டி தாக்கி செல்கிறவரை விட்டுவிட்டு 10 நாள் கழித்து போர் என்றால் இது போரா அக்க போரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரிய ராணுவம், சொந்த நாட்டு மக்களை காக்க தவறிய ராணுவம். நீங்கள் குண்டு வீசியில செத்த குழந்தைக்கும் தீவிரவாதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஏதாவது சம்பந்தம் உண்டா? இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டார்களா? அதுக்கு உறுதி உண்டா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இத்தனை கேள்விகள் நமக்கு எழுகிறது. எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் உள்ளே நுழைய? என் வீட்டில் வாட்ச்மேன், என் வீட்டில் வாயில் காவலன் எதற்காக நிற்கிறான்? திருடன் உள்ளே வராமல் தடுத்து பிடிக்க. ஒருவேளை திருடி விட்டு போனால் விரட்டி பிடிக்க. இரண்டையும் செய்யாது விட்டுவிட்டு தெருவில் போவோர் வருவரெல்லாம் நீதிரண்யா நீதிரண்யா என்று அடித்தால் அது எப்படிப்பட்ட இழி செயலோ அப்படிப்பட்ட செயலை நம் நாடு செய்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் காய்ச்சினான் குற்றம், குடித்து செத்தான் குற்றம், ஆட்சிக்கு அவப்பேர் மறைக்க செத்தவன் குடும்பத்துக்கு 10 லட்சம். இதுதான் தவறு நடந்து விட்டது. தோல்வியை ஒப்புக்கொள்ள மனதில்லை. சொந்த நாட்டு குடிகளை காக்க தவறிவிட்டோம். உலக அரங்கில் தலைகுனிவு. நாட்டு மக்களின் கேள்விக்கு பதில் இல்லை. வேற வழி, அதை மறைக்க போர். இது ரெண்டும் ஒன்றுதான். இது ரெண்டும் ஒன்றுதான். கடைசியாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு அரசியல் களத்தில் நிற்கிற ஒரு தலைவர் இன்றைக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் மட்டும்தான். மொழி குறித்து கவலை இல்லை, இனம் குறித்து கவலை இல்லை, நிலம் குறித்து கவலை இல்லை, நிலத்தின் வளம் குறித்து கவலை இல்லை, காடுகள், மலைகள், ஆறுகள், அருவிகள், கடல் குறித்து எதை குறித்தும் கவலைப்படாத ஒருவன் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது. பிறகு எப்படி அவன் ஜனநாயகவாதி, கம்யூனிஸ்டவாதியாக இருக்க முடியும்? இந்த சூழலில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற, நிற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகள் இதையெல்லாம் தடுக்க, காக்க, மீட்க வழி இல்லையா என்கிற போது எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், என் விடுதலை என் கையில் தான். என்னுடைய மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என்னுடைய உணவை நானே எடுப்பேன் ஒழிய அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி இருக்கக்கூடாது. அதை உணர்ந்து தெளிந்த இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்களே ஒரு மாற்றாக, ஒரு வழியாக, இதை விட்டால் வேறு வழி இல்லை, திமுக விட்டால் அதிமுக தான், அதிமுக விட்டால் திமுக தான் என்ற நிலையை மாற்றி இரண்டையும் விட்டால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம், நாம் தமிழராக இருக்கிறோம் என்று வந்தோம். எனவேதான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று இந்த நிலத்தில் இருக்கிற இந்த தீய அரசியல் முறையை மாற்றி தூய அரசியலை படைக்க உங்கள் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்தோம். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அநீதியை அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து துணிந்து நின்று போராடிய ஒரு புரட்சியாளன் இந்த மண்ணிலே எங்கள் உயர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அவருடைய வழித்தோன்றலாக வந்த பிள்ளைகள் அதே
எதிர்த்து அச்சம் கொள்ளாமல் அதிகாரம் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட வந்தவன் சிவன் என்றும் தெரிந்தும் எதிர்த்து வாதிட்ட நக்கீரின் பரம்பரையில் வந்த மக்கள் நாங்கள் அநீதி கண்டு அச்சம் கொள்ளாமல் களத்திலே துணிந்து நின்றோம். அப்படி நின்ற இளைய தலைமுறை படையிலே தன்னையும் ஒரு தளபதியாக இணைத்துக் கொண்டு உறவாக இணைபவர்கள் பலர், உணர்வாக இணைபவர்கள் பலர். ஒரே நேரத்தில் உணர்வாகவும் உறவாகவும் என்னோடு என் தம்பி உன் தம்பி நான் என்று வந்து இணைந்தவன் என் உயிர் தம்பி ஹுமாயூன் கபீர் அவர்கள். தமிழ் தேசிய அரசியல் விடுதலை களத்திலே தன்னையும் ஒரு முதன்மை தளபதியாக ஒரு படை வீரனாக இணைத்துக் கொண்டு இன்று வரை சற்றும் தளர்வில்லாத சமரசம் இல்லாத களத்தில் நிற்கிற போராளி என் உயிர் தம்பி ஹுமாயூன் கபீர் அவர்கள். அவனுடைய அன்பு பிள்ளைகள் தான் என் அன்பு மகன்கள் ஈசாசும் சல்மான் அவர்களும். அவர்களுடைய இல்லற இணைவு விழா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இங்கே நிறைந்து அமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்கள், இந்தியாவை விடுதலை பெற்ற பிறகு இந்திய நாட்டில் உள்ள எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்கிற விவாதம் வருகிற போது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுவே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்போது ஒருவர் எழுதுகிறார், இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அது தமிழ் தான் இருக்க வேண்டும் என்று கருத்தை முன்வைக்கிறார். இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி தமிழ், அதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வு அறிஞனும் மறுக்க இயலாது என்ற கருத்தை எடுத்து வைக்கிறார். அந்த நேரத்தில் பிரதம அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் எழுந்து அவரை கேட்கிறார், என்ன சாஹிபு நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்த மகன் என்று அந்த கருத்தை முன்வைத்த பெருந்தகை நம் உயிர் தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த தலைவனின் வழியிலே என்னரும் தமிழ் மக்களை பல ஆயிரம் மேடைகளில் பேசிய அண்ணன் பழனி பாபா அவர்கள் முன்னாடி அமர்ந்திருக்கிற தன் சொந்தங்களை பார்த்து என் உயிர் இஸ்லாமிய சொந்தங்களை என்று இதுவரை ஒரு முறை கூட அழைத்ததில்லை. என்னரும் தமிழ் மக்களே என்றுதான் அழைத்து பேசியிருக்கிறார். தமிழர்களே தமிழர்களே நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்ற கருத்தை வலியுறுத்தியவன் அண்ணன் பழனி பாபா அவர்கள். சாதி மதங்களாக நீங்கள் பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், பலகீனப்படுவீர்கள், வலுவிழப்பீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற கருத்தை தமிழிலம் தலைமுறையின் இதயத்தில் விதைத்த பெருவுளவன் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள். அந்த கருத்துக்களை என்னுயிர் எங்களை பெற்ற தாய் தந்தையருக்கு இந்த மகன் கற்பிக்க விரும்பவில்லை. என்னிலும் இளைய எனக்கும் பின்னாடி வரப்போகிற தமிழ் இளைய தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த தலைவன் அந்த புரட்சியாளன் வழியிலே அடிமை தமிழ் தேசியனத்தின் உரிமை, அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் ஒரு புனித கனவாக கொண்டு புறப்பட்டு வர வேண்டும்.